உங்களை வீழ்த்தியவங்க வந்து களத்துல நீண்ட நெடிய காலம் இருந்தவங்க கிடையாது. குறுகிய காலத்துல கட்சி ஆரம்பிச்சு உங்களை வீழ்த்தி இருக்காங்க. அடியை பொறுத்த வரைக்கும் சாதாரண அடி கிடையாது, மரண அடி கொடுத்து தான் உங்களை வீழ்த்தினாங்க. நீங்க வந்து அவை குறிப்புல வந்து நீக்கினாலும் இங்க நடந்த சம்பவங்கள் ரீல்ஸா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ரீல்ஸ்களை சமாளிப்பதற்கு திமுக திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கணும். கட்சியில வந்து இன்னும் ஒரு 2 பேரை தூக்குறாங்க, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 2 பேரை மாத்துறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 13க்கு 15க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்ப பதவியை இழக்க போறாங்க. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். இந்த விஷயம் வந்து நடந்த அன்னைக்கு திமுகவுடைய துணை எதிர்க்கட்சி தலைவர் எல்லாமே சட்டமன்றத்தில் இருந்தாங்க. KN நேரு இருந்தாங்க, மூத்த எம்எல்ஏக்கள், திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே இருந்தாங்க. ஆனா வந்து உடனே இந்த பதிலுமே கொடுக்கப்படல. காரணம் என்ன அப்படின்னா பதில் கொடுப்பதற்கு அவங்க எல்லாமே ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. அங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்திருந்த KN நேரு அவர்களாக இருக்கட்டும், அங்கிட்ட இருந்த ஏவா வேலுவாக இருக்கட்டும், இவர்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் பேய் அறிஞ்ச மாதிரி தான் அவங்க உட்கார்ந்து. பேச்சில அவர்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கறத அதுல இருந்த முன்னாள் அமைச்சர்களை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா ரோட்ல போற ஓனானே எதுக்கு நம்ம வேஷ்டியில தூக்கி போட்டு நம்ம அவஸ்தைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருந்தாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்ப செயற்குழுவோட நாம என்னென்ன கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த அடிப்படையில் தான் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் வந்து நடக்குது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டம். இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாக, அதாவது கட்சிக்கு உண்டான நிர்வாக ரீதியாக பல மாற்றங்கள் வந்து நடக்க போகிறதா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பேக் கொடுக்கறதுல தான் திமுக ஸ்பெஷலே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து போர் அடிக்கணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வரல, போராடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உட்கட்சியில் ஆட்கள் செலக்ட் பண்ணுறது இனி தேர்தல் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இனி அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கை கொடுக்கும்? தேர்தல் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா கம்பேக் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அடுத்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நிலையில் கட்சி மட்டத்தில் பல மாறுதல்கள் விஷயங்களை கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த மாறுதல்கள் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திமுக தலைவர் ஸ்டாலின் கிடையாது, தளபதி விஜய் அவர்கள் தான். அதாவது நான் வந்துட்டேன் பார்த்துக்கங்க அப்படிங்கும் போது தான். ஸோ அவர்கள் சைடு இருக்கக்கூடிய மைனஸான விஷயங்களை எல்லாம் ரெக்டிஃபை பண்ண வேண்டிய, சரி செய்ய வேண்டிய, கட்சி ரீதியான மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்படிங்கிறத தாண்டி அந்த கட்டாயத்தை உருவாக்கி கொடுத்தது தளபதி விஜய் அவர்கள். இப்போ கட்சியில் வந்து நாங்கள் மாற்றங்கள் செய்வதன் மூலமாக மீண்டும் எழுந்து வந்து விடலாமா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது தான் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்களை வீழ்த்தியவங்க வந்து களத்தில் நீண்ட நெடிய காலம் இருந்தவங்க கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து உங்களை வீழ்த்தி இருக்காங்க. அடியை பொறுத்த வரைக்கும் சாதாரண அடி கிடையாது, மரண அடி கொடுத்து தான் உங்களை வீழ்த்தினாங்க. அதாவது ஒரு போருக்கு செல்லும் போது மன்னன் வந்து உயிர் துறந்துட்டான் அப்படின்னாலே அந்த போர் வந்து தோல்வி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். மற்ற வீரர்கள், தளபதிகள் எல்லாமே புறம் முதுகிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் போர் முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல தான் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் தோல்வி கண்ட பிறகு திமுகவே தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிற நிலையில தான் பார்வை மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கட்சி மட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா, வயது ரீதியாக இத்தனை வயசுக்குள்ளதான் இந்தந்த பதவி கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து 40,000 மக்களுக்கு வந்து ஒரு வட்ட செயலாளர், அந்த மாதிரி ஒரு பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ 40,000 மக்கள் தான் இவ்வளோ, மாநகராட்சினா 10,000 அப்படின்னு சொல்லி கிளை கழக செயலாளர் அப்படின்னு பல பதவிகள் கொடுக்கப்பட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பதவிகளில் கட்சிகளில் மாற்றம் செய்வதன் மூலமாக தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது. மக்கள் மனதில் இடம் பிடித்தால்தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும். அதான் இப்போ சொல்லியிருக்காங்களே சார், மாவட்ட செயலாளர்கள்னா 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் பதவி வந்து கிடையாது அப்படின்னா
அப்போ யங்ஸ்டர்ஸை உள்ள இறக்கி அவங்கள வேலை பார்க்க வச்சா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடலாம் இல்லையா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் வந்து உள்ள வந்து வேலை பார்க்கறதுனால கட்சி வந்து வெற்றி பெற்று விடும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா பதவிக்காக பல பேர் உள்ள வருவாங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான அரசியல் களத்தை தான் நம்ம பார்க்கணும். யதார்த்தமான களம் என்ன அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருவாரியானவர்கள் தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்ஸே திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, திணறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ரீல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னா நமக்கு தெரியும். அதாவது இந்தியாவிலேயே பெரிய அளவுக்கு ஒரு வலிமையான ஐடி விங்ஸ் கொண்டது திமுக. திமுகவுடைய ஐடி விங்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் இறங்கி அடிச்சாங்க அப்படின்னா மத்தியில் வந்து பாஜகவுடைய ஐடி விங்ஸ் கூட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து வைரல் பண்ணுவாங்க, ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. இது கடந்த கால வரலாறு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி உருவான பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முந்தைய ஒரு சில மாதங்கள்ல இருந்து தாவேகாவுடைய இந்த சோசியல் மீடியாவில் வந்து டாமினேஷன் பண்ணக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஐடி விங்ஸ் திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தெரியும். இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திமுக ஐடி விங்ஸ் சின்ன சின்ன நிகழ்வுகள் சந்து பொந்தில் நடந்த சின்ன சின்ன ஒரு சம்பவங்களை கூட பெரிய அளவில் பிளாஸ்ட் பண்ணாங்க, பெரிய அளவில் வந்து வைரல் பண்ணாங்க, ட்ரெண்டிங் பண்ணாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசுபடுத்தக்கூடியதுக்கு வந்து இந்த திமுக ஐடி விங்ஸ் வந்து பவர்ஃபுல்லான ஐடி விங்ஸ். ஆனால் இன்னைக்கு அந்த ஐடி விங்ஸ் வந்து திணறிக்கிட்டு இருக்கு. அதை தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பிரதிபலிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேசாத விஷயங்கள் அவங்க ஏதாவது ஒன்று பேசுறாங்க, நாங்க கவுண்டர் கொடுக்க முடியல, சோ இதெல்லாம் ரீல்ஸா வந்துருது. நீங்க வந்து அவை குறிப்புல வந்து நீக்கினாலும் இங்க நடந்த சம்பவங்கள் ரீல்ஸா வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ரீல்ஸ்களை சமாளிப்பதற்கு திமுக திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கணும். ஏன் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன் அப்படின்னா இந்த இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பதற்கு தான். இந்த இளைஞர்கள் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து தாவேகா கட்சியில பதவியில இருக்கக்கூடியவர்களா அப்படின்னா பதவியில இருக்கக்கூடியவங்க கிடையாது. தளபதி விஜய் மீது பற்று கொண்டு தாவேகாவுக்கு ஆதரவாக தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு ரசிகராக அந்த அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அப்படி செயல்படும் போதே திமுக ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் சமாளிக்க முடியல. அப்படிங்கும் போது இங்கே கட்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், பதவிகளுக்கு வந்து வயசை நம்ம முன் வச்சுட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் அடிப்படையில் கொண்டு வர்றோம், தேர்தல் வச்சு கொண்டு வர்றோம் அப்படின்னாலும் அங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்னா மாற்றம் வருவதற்கு நீண்ட நெடிய காலம் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீண்ட நெடிய காலம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே திமுகவுடைய சிற்றரசர்களாக பேரரசர்களாக ஒருத்தர் கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க எல்லாருமே பெருவாரியானவர்கள் 70 வயசை கடந்தவங்க. இப்போ வந்து 70 வயசை கடந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி கிடையாது அப்படின்னு சொல்லும் போதே இப்போ ஏவா வேலு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், காந்தி அவர்கள், செஞ்சி மஸ்தான் அவர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா ஒரு பகுதியில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய மன்னர்களாகத்தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இவங்க சொன்னா இவங்க தான் அந்த பகுதியில் வச்சா சட்டம், கட்சி ரீதியாக இவர்கள் சொல்வதுதான் அங்க வந்து தெய்வ வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் திமுக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவங்களும் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை வந்து 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பதவி கிடையாது அப்படின்னு இவங்க ஓரம் கட்டுப்படும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கு புதிதாக யாரு கொண்டு வந்தாலும் திமுக வலிமையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தை வந்து சட்டமன்ற தொகுதிகளாக ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, 2 சட்டமன்ற தொகுதி நாங்கள் 3 மாவட்ட செயலாளராக போடுறோம். ஸோ இதன் மூலமாக வலிமை கிடைக்கும், இளைஞர்களை உள்ள கொண்டு வர்றோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜையும் வந்து நம்ம கருத்தில் எடுத்துட்டு தான் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னாலும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு இருந்த ஒரு கோலோச்சி கொண்டிருந்த ஒருவர் ஓரம் கட்டப்படும் போது அவருக்கு வேண்டியவர் அங்கு அவர் நினைக்கக்கூடிய பதவியில் வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வலுப்படுத்துவதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீண்ட நெடிய காலமாகும். இது வந்து உடனே முடிய போற விஷயம் கிடையாது. இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், அதுக்கு பதவிக்கு ஒரு ஆளை போடுறோம் அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனா 70 ஆண்டுகளை கடந்த 73-74 ஆண்டுகளை கடந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயங்களே அங்க ஒவ்வொரு பகுதியிலையுமே கட்சிக்குள்ள பெரிய பூசல்களை உருவாக்கும். அதான் சொல்லிட்டாருல, இந்த விஷயம் பல பேருக்கு கசப்பை கொடுத்தாலும் இன்னைக்கு கசக்கிறது தான் நாளைக்கு இனிக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் அடுத்த 100 ஆண்டுகள் கழிச்சும் நமக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை கண்டிப்பா, அதாவது 100 ஆண்டுகள் கழிச்சு வெற்றி கொடுக்கலையாங்கிறது நம்ம பார்க்க போறது கிடையாது. அது எங்க நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நாம கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்சியில வந்து மாற்றங்கள் கொண்டு வரும்போது தலைமையிலிருந்து அடிமட்டம் வரைக்கும் மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ வயசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கும் போது கட்சி தலைவர் பதவியிலிருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி பதவியில் இருக்கக்கூடியவன் வரைக்கும் இந்தந்த வயசுல தான் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வரணும். ஏன்னா இப்போ 70 வயசு மாவட்ட செயலாளர் அப்படின்னா அதுக்கு மேல அவரால் செயல்படுவதற்கு முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் தூக்குறாங்க.
அந்த பதவி வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நிலைக்கும் கொண்டு வரணும். அதே நேரத்தில் வந்து நாம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு யார் யார் பேக் போனா இருக்காங்களோ அவங்களையெல்லாம் தூக்கும் போது அந்த சாம்ராஜ்யமே சரிந்து விழுவதற்கான ஒரு சூழல்லாம் உருவாகும். ஏன்னா ஒரே நேரத்தில் இந்த மாற்றத்தை பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து இன்னைக்கு ஒரு 2 பேரை தூக்குறாங்க, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 2 பேரை மாத்துறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 13க்கு 15க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்போ பதவியை இழக்க போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கட்சிக்கு வந்து ஒரு ஸ்திரமான ஒரு ஸ்ட்ராங்கான தன்மையை கொடுக்குமானா கொடுப்பதற்கு கால அவகாசம் அதிக அளவில் தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு காலம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ நடக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் எம்பி தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் எடுக்கிறது அப்படின்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் திமுக தேர்தலை ஒரு ஸ்ட்ராங்காக சந்திக்குமா அப்படி ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. நாம ஏற்கனவே சொன்னது போலதான், அதாவது அந்த கட்சியை பிடிச்சு வேலை செய்வது ஒரு விஷயம் இருக்கு, அதே நேரத்தில் பதவிக்காக வேலை செய்வது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அரசு அலுவலகங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசு அலுவலகம் எப்படி செயல்படுகிறது, பிரைவேட் கம்பெனிகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா பிரைவேட் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா திறமையானவர்களுக்கு வந்து பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடனே கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தவங்க திறமை இருந்தால் ஒரு வருடத்துக்குள்ளாக 1 லட்சம் 2 லட்சம் கூட சேலரிக்கு போக முடியும். ஆனா கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது. இதுதான் இந்த சார்ட்டர் அடிப்படையில் தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவியை வைத்து நாம வந்து ஒரு கட்சியை வலிமைப்படுத்தி விடலாம் அப்படின்னா வந்து அது கேள்விக்குறியான விஷயம் தான். அதனாலதான் நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா, அவ கட்சியில இருக்கக்கூடிய என்ன கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசுல இடம் பிடிப்பதற்கான விஷயங்கள்ல ஈடுபடணும். இப்போ வந்து ஆப்போசிட்ல அதிமுக இருந்திருந்தால் திமுக எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே, திமுகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். காரணம் என்ன அப்படின்னா அதிமுக பெரிய அளவில் நலிவடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும், ஆனா அதிமுக எந்த மாற்றமும் செய்யல. காரணம் என்ன அப்படின்னா மாற்றம் செய்வதற்கு முன்னாகவே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து மாறி மாறி ஓடிடுறாங்க. அப்ப அங்க மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் போகும்போது எல்லாருமே போயிடுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே இப்போ திமுகவில் செய்யப்பட்ட விஷயம் ஆட்டோமேட்டிக்காவே அதிமுகவில் செய்யப்பட்டுவிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில சென்று இருக்கு. ஆனால் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது புதிதாக கட்சி கண்டு களம் கண்டுக்கக்கூடியவங்க, அவங்க கையில் எடுத்துருக்கக்கூடிய ஆயுதம் வந்து பிரதான ஆயுதம் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் களம் சந்திக்கும் போது கூட மக்கள் பணம் திருடப்படாது, திருடவனை விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிய விஷயங்கள், அதை நடைமுறைப்படுத்தி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள் மனதில் தளபதிக்கு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு இடத்தை கொடுத்துச்சு. அதாவது நடிகராக அவர் வந்து கோலோச்சி கொண்டிருந்தாலும், நடிகராக மக்கள் பெருவாரியான ரசிகர்களை கொண்டிருந்தாலும், தேர்தல் களத்தில் வாக்காளரை கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். யாரையும் தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள், பேசின விஷயங்கள்லாம் மக்கள் வந்து பெரிய லைக் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஒரு மாநிலம் உருவாகிறது அப்படின்னா அப்போ வந்து அந்த ஊழல் இல்லாமல் போகும்போது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பெருமளவில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்த்தாங்க. அதே நேரத்தில் வந்து என்னுடைய கட்சியிலையும் யாரையுமே வந்து ஊழல் பண்றவங்களை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் அப்போ தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய, நம்பிக்கை விதைக்கக்கூடிய விஷயங்கள் அங்க பேசியிருக்கலாம். இப்போ கட்சி சார்புடைய விஷயங்கள் இருந்தாலும் இப்ப கட்சி சார்பா பேசியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை விதைக்கக்கூடிய விஷயங்களை பேசும்போது ஊழல் குறித்து திமுக பேச முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் உருவாகிட்டு இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கிட்ட வந்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, 5 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, மக்கள் மனத்தை கொள்ளையடிக்கக்கூடியவனை நாம வந்து இனி மாவட்ட செயலாளராக வைக்க மாட்டோம். மக்கள் பணத்தை வந்து திருடக்கூடியவனை வந்து கட்சியில பதவி கிடையாது, நாங்க வந்து மக்கள் சேவை செய்ய போறோம் அப்படின்னா உறுதிமொழிகள் சொல்லப்பட்டிருந்தால் அப்ப தாவேக்காவுக்கு வந்து டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் திமுக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஊழல்வாதிகளுக்கு திமுகவில் நீ இடமில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கப்படும். ஆனால் அந்த விஷயங்கள் இந்த நிமிடம் வரைக்கும் எங்கேயுமே சொல்லப்படலை. அப்படிங்கும் போதுதான் அப்ப தாவேக்காவை எதிர்ப்பதற்கு கட்சி ரீதியிலான மாற்றம் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பேசின அந்த விஷயம், அதாவது 3 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சார்ந்த ஒரு ஃபைல்ஸ் வந்து சிஎம்மோட டேபிளில் இருக்குது. நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் சரியான ஆதாரத்தோட நடவடிக்கை எடுங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா இது ஒரு தைரியத்தின் குரலாக பார்க்குறதா, இல்லை ஏதாவது இந்த உருட்டல் மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சொன்ன வார்த்தைக்கு உண்டான பதிலடியாக பார்க்குறதா எப்படி? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நடந்த அன்னைக்கு திமுகவுடைய துணை எதிர்க்கட்சி தலைவர் எல்லாமே சட்டமன்றத்தில் இருந்தாங்க. கே எட்நேரி இருந்தாங்க, மூத்த எம்எல்ஏக்கள், திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் வந்து உடனே இந்த பதிலுமே கொடுக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா பதில் கொடுப்பதற்கு அவங்க எல்லாமே ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. என்னன்னா நாம இப்போ பேச போக இது வந்து வேற விதத்தில் நமக்கு களத்தில்
வேதாளம் போல வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விடும் அப்படிங்கிற நிலையில் தான் கருத்துக்கள் சொல்லப்படலை. ஆனால் அடுத்த நாள் அன்னைக்கு ஆப்சென்ட் ஆகியிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுநாள் வந்து தான் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. அப்போ சட்டமன்றத்தில் வந்து மறுநாள் பேசுகிறாங்க அப்படிங்கும் போதே அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த KN நேரு அவர்களாக இருக்கட்டும், அங்கிட்டு இருந்த ஏவா வேலுவாக இருக்கட்டும், இவர்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேய் அரைஞ்ச மாதிரி தான் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. அதாவது இந்த பேச்சில் அவர்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறத அதில் இருந்த முன்னாள் அமைச்சர்களை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது வந்து யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் தான். யாருடைய ஃபைல்கள் வந்து அங்கே CM டேபிளில் இருக்கிறது, எந்த துறை சார்ந்த ஃபைல்கள் டேபிளில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதலே 2026 தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுலேருந்தே கட்சியில் மாற்றத்தை கொண்டு வரணும், வயசில் மூத்தவங்களை வெளியேற்றணும், இளைஞர் அணியிலிருந்து நிர்வாகிகளை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் டீம்ல ஃபார்ம் பண்ணாங்க, குழுக்களை போட்டாங்க. ஸோ கட்சி ரீதியான மாற்றங்களுக்கு பல விஷயங்கள் எடுத்தாங்க. ஆனால் கட்சி ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் செய்யப்படாமலே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தான் கட்சி ரீதியிலான ஒரு மாற்றங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயத்தையும் நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே மேட்ச் ஆகுது. நேற்று பேசுறாங்க, பேசப்படக்கூடியவர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவியை இழக்க போறாங்க. யாருடைய ஃபைல் எல்லாம் CM அவர்களுடைய டேபிள்ல இருக்கிறதோ அவர்களுடைய பவர் வந்து DMகளை குறைக்கப்படுகிறது. என்னதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது கட்சி ரீதியிலான ஒரு பதவி, அவங்க சொல் வந்து பெரிய அளவில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் தான். அப்போ அவருடைய பதவி வந்து குறைக்கப்படுகிறது அப்படிங்கும் போது அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஓரங்கட்டப்படக்கூடியவர்கள் முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதற்கான பதிலும் இன்னைக்கு வந்து செயற்குழுவில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய 9 தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் அதை உறுதிப்படுத்துவதாகத்தான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்போ பொறி வச்சு தான் பேசியிருக்காரு. கண்டிப்பாக. என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு பதில் சொல்லணும்னா அன்னைக்கே சட்டமன்றத்தில் KN நேரு அவர்கள் துணைத் தலைவர் இருக்காங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத நேரத்தில் அதற்கான பதிலை துணை எதிர்க்கட்சி தலைவர் தான் அங்க முன்வைப்பாங்க, KN நேரு முன்வைக்கல. அப்ப சட்டமன்றத்தில் அதிகமாக பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் இதுக்கு பதில் வைக்கல. அப்ப பாத்தீங்கன்னா முன்னணி தலைவர்கள், முன்னணி திமுகவுடைய தலைவர்கள் அங்க இருந்து பதில் வைக்கப்படல. என்ன ரீசன் அப்படின்னா, சோ நம்ம பதில் வச்சு நாமளே எதுக்கு வழியை போய் மாட்டிக்கணும், அதாவது ரோட்ல போற ஓனானே எதுக்கு நம்ம வேஸ்டியில தூக்கி போட்டு நம்ம அவஸ்தைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருந்தாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்ப செயற்குழுவோட நாம என்னென்ன கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த அடிப்படையில் தான் அப்போ வந்து எப்படியும் செயற்குழு மூலமாக அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவிகள் வந்து பறிக்கப்பட போறது, அவருடைய பல்லு வந்து புடுங்கப்பட போறது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம இதை பேசலாம். இதன் மூலமாக அவர்கள் முற்றிலுமாக வெளியில ஒதுங்கி இருந்து வழக்கில் சந்திக்கட்டும். சோ வந்து CM அவர்கள் ஃபைல் ஓபன் பண்ணும்போது அதற்கான விஷயங்கள் அவங்க போட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி இருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி.